வச்சா சரி சரி எடுக்கிற புக்கை நாம என்ன கடைசியா பார்த்தோம் அப்படின்னா என்ன கடைசியா பார்த்தோம் ஞாபகா என்ன பார்த்தோன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இல்லையா இது லாஜிக் கேட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா சரி ரைட் லாஜிக் கேட்ஸ் முடிச்சும் பாடு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் என்ன ஐடியா ஞாபகம் இருக்கா என்ன ஐடியா கொடுத்தேன் அதாவது வந்து ஏன் வந்து குறைக்கடத்திகள் செமிகண்டக்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு ஐடியா கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா இல்லையா இல்லையா இது வந்து ஆக்சுவலா யூனிட் இது என்ன யூனிட் 19 அல்லது 19 இதைத்தான் பார்த்துருக்கோம் இதுல லாஜிக் கேட்ஸ் பார்த்தாச்சு சரியா இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கருவிகள்ல மிக முக்கியமானது என்ன கேட்டீங்கன்னா அந்த அந்த சொல்ல ஏன் வந்து நம்ம வந்து செமிகண்டக்டர் குறைக்கடத்திகளை பயன்படுத்துறோம் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல குறைக்கடத்திகள் சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் ஏன் பயன்படுத்துறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அலுமினியம் காப்பர் பெரசன் சொல்லக்கூடிய இதெல்லாம் பெட்டர் கண்டக்டர்ஸ் நோ டவுட் ஆனா இதை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து சிலிக்கான் ஜெர்மானியம் இதுதான் மேக்ஸிமம் நம்ம 2 தான் படிக்க போறோம் அதனால நம்ம அப்படி சாப்பிடுவோம் அப்போ இது வந்து குறைக்கடத்திகள் செமிகண்டக்டர் பட் திஸ் ஆர் ஆல் கண்டக்டர்ஸ் ஆர் மெட்டல்ஸ் திஸ் ஆர் ஆல் பெஸ்ட் அப்படிங்கிறப்போ இதை விட்டுட்டு இதுதான் என்ன சொன்னா when you raise the temperature of this one so therefore என்ன ஆகுதுன்னா அதோட கண்டக்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப அதனால என்ன கண்டக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதாவது இதனுடைய வெப்பநிலை உயர்த்தும் பொழுது அதனுடைய மின்தடை அதிகமாகிறது அதனால வந்து மின் கடத்து திறன் குறைகிறது அதனால இது வேஸ்ட் ஆனா பார்த்தீங்கன்னா இது when you raise the temperature so therefore resistance decreases conductance increases சரியா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருக்கும் அப்ப இது வந்து அட் லோ டெம்பரேச்சர்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா குட் கண்டக்டர்ஸ் இது வந்து அட் ஹை டெம்பரேச்சர் திஸ் ஆர் ஆல் குட் கண்டக்டர்ஸ் புரியுதா இதுதான் வித்தியாசம் கேட்டீங்கன்னா ரெண்டுமே குட் தான் ரெண்டுமே நல்லதுதான் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா these are all good conductors at low temperature these are good conductors at high temperature அது குறைந்த வெப்பநிலை இல்லாத நற்கடத்திகள் இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல வந்து குட் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னாலதான் நம்ம ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எது இஸ் மேட் பை என்னன்னு சொல்றாங்க செமிகண்டக்டர் குறைக்கடத்திகளை நம்ம பயன்படுத்தும் வேற ஒரு ரீசன் கிடையாது அதனாலதான் நமக்கு வந்து இது தனியா ஒரு சாப்டர் வச்சிருக்கோம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி அப்ப இதுல முக்கியமா என்னெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம புக்கில் இருக்குன்னு பாருங்க திண்மங்களில் எடுத்து பாருங்க திண்மங்களில் சரியா திண்மங்களில் ஆற்றல் பட்டை படம் இருக்கா திண்மங்களில் ஆற்றல் பட்டை படம் எனர்ஜி பேண்ட்ஸ் இன் இல்லையா எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சாலிட்ஸ் சொல்லி இருக்கும் சரியா அது நீங்க நோட் பண்ணிக்க சரியா அது என்னன்னா இதுல 2 இருக்கும் ஒரு சாலிட்ல ஒரு திண்மத்தில் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சிபின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா விபின்னு சொல்லி இருக்கும் வேலன்ஸ் பேண்டு இன்னொன்று வந்து என்ன பேண்ட் இருக்கும் ஆக்சுவலா கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும் அதாவது கடத்துப்பட்டை இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இணைதரப்பட்டைன்னு இருக்கும் இப்போ இது வந்து சாதாரணமா செமிகண்டக்டர்ல எப்படி இருக்கும் அதாவது குறைக்கடத்திகள் எப்படி இருக்கும் தெரியாது குறைக்கடத்திகள் எப்படி இருக்கும் நீங்க இதை எடுத்துன்னு வச்சுக்கலாமே எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குறைக்கடத்திகள் இதே வந்து நீங்க கடத்தியில் எடுத்தீங்கன்னா 2 என்னவா இருக்கும் நமக்கு ஓவர்லாப் ஆயிருக்கும் இது வந்து என்னது சிபி இது வந்து என்ன சொல்லாம விபின்னு சொல்லுவோம் புரியாது ஒன்னோட ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருக்கும் இது நீங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வச்சுக்கலாம் இன்சுலேட்டர் காப்பான்ல எடுத்துன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் இந்த கேப் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்
தெரியாது, புரியுதா? அப்ப இந்த கேப்புக்கு பேர் என்ன கேட்டா இஜின்னு வச்சிருப்போம். இதுக்கு பேர் என்ன கேட்டா நமக்கு இஜின்னு வச்சிருப்போம். தெரியாது. இது வந்து இந்த இஜியே இருக்காது. இஜியோட வேல்யூன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப். தமிழ் மீடியம் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி இருக்கான்னு பாருங்க புக்ல. இல்லையா? விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பானுங்க. இப்போ இது குறைக்கடத்துல இதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறைக்கடத்தில 1 எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கும். இதுல வந்து எவ்வளவு காப்பான்ல அல்லது காப்பான்ல இன்சுலேட்டர்ல வருது அதிகமா இருக்கும். 6 எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கும். இது எவ்வளவு 6 எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கும். சரியா? இது கொஞ்சம் நோட் பண்ணியாங்க. இங்க என்ன இருக்கும் எலக்ட்ரான், இது வந்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப் கடத்தியில எவ்வளவு இருக்கும் ஜீரோவா இருக்கும். புரியுதா? அது இஜி ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இதுல இதுல பொறுத்த மட்டும் இஜினுடைய வேல்யூ பாருங்க. இஜி இஸ் ஈக்குவல் டு 1.1 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் சிலிக்கான். சரியா? ஃபார் சிலிக்கான். சரியா? அண்ட் தென் ஃபார் இஜினுடைய வேல்யூ ஃபார் ஜெர்மானியம். இஜினுடைய வேல்யூ ஃபார் ஜெர்மானியம் 0. சொல்லப்பா 0.7 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? ரைட். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேஜ் படிச்சு வரேன். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ் இந்த லெசன்ல புக் எடுத்து இல்லையா? எடுத்து இல்லையா? ஏன் ஃபர்ஸ்ட் வால்யூமா? என்ன சொன்னேன் நான்? செகண்ட் வால்யூம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் ரெண்டுமே சொன்னேன். எடுத்து இல்லையா? எடுத்து இல்லையா? சரி, இல்ல ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்க வரேன். நிலை மின்னியல் படிங்க வரேன்.
குறைக்கடத்தினுடைய வகைகள் இல்லையா? உள்ளார்ந்த குறைக்கடத்திகள், உள்ளார்ந்த குறைக்கடத்திகள் இருக்கான பாருங்க புக்ல இருக்கா? உள்ளார்ந்த குறைக்கடத்திகள் இருக்கா? அது வந்து 2 டைப் இருக்கு. இருக்குதா இல்லையா? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இல்லையா? குறைக்கடத்தினுடைய வகைகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த குறைக்கடத்திகள், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இங்கே நீங்க அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே நீங்க சரியா? இது என்னன்னா குறைக்கடத்திகள்ல வந்து 2 தான். ஒண்ணு வந்து நம்ம சிலிக்கான் எடுத்துக்குவோம், இல்லைன்னா என்ன பண்ணணும் நம்ம ஜெர்மானியம். இது 2 தான். ஏன்னா இதனுடைய வேலன்சி இணைகரன் வந்து எவ்வளவு 4, இதனுடைய இணைகரன் எவ்வளவுதான் 4 தான். தெரியுமா? டெட்ரா வேலன்சின்னு சொல்லுவோம். 4 இணைகரன்கள் இதுக்கு 4, வேலன்சி எவ்வளவு 4. சரி, இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. சார் இதுதான் சிலிக்கான் அணு சாலிடு. இப்ப என்ன இருக்குன்னா, சோ தேர்ஃபோர் இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதே மாதிரி இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், தென் இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும், தென் இங்க, தென் இங்க. இது பக்கத்தால ஒரு சிலிக்கான் அயான் அல்லது ஆட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணு இருக்குதுன்னா, ஸோ தேர்ஃபோர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். அது என்ன நடக்குது அப்படின்னா, இங்க கவனிங்க, சுத்தி 4 இருக்கும். 1 2 3 4. இதுக்கு இதை சுத்தினா இருக்கும் 1 2 3 4. அப்ப என்னன்னா ஒரு எலக்ட்ரானை பொறுத்து ஒரு எலக்ட்ரான் வந்து வாங்கிக்கும் பக்கத்தால் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஆட்டம்ஸ். புரியாது? அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா கோவலன்ட் பாண்டின் பேர், அல்லது சகப்பிணைப்பின் பேர், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இல்லையா? எலக்ட்ரானை வந்து பங்கீடு செய்த பேர்னு சொல்றோம் நாம, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நடக்குது. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இங்க நமக்கு எக்ஸஸ் எலக்ட்ரான் கிடைக்கல. இதுல கடத்தியில கண்டக்டர்ல கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோ அல்லது கட்டோரா எலக்ட்ரான்ஸும் கிடைக்கல. இங்க என்ன பண்றோம், இது லைட்டா டெம்பரேச்சர் நான் கொடுக்குறதுனாலும் ஒரு எலக்ட்ரான் வந்து பிரேக் ஆகி வெளியும். ஒரு எலக்ட்ரான் வந்து பிரேக் ஆகி வெளியாச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம துளை அல்லது கோல் நமக்கு ஃபார்ம். அப்போ ஒரு எக்ஸஸா நமக்கு ஒரு எலக்ட்ரான் நமக்கு கிடைச்சிருச்சு. சரியா? பட் இதுக்கு மேல எனக்கு டெம்பரேச்சர்னால ரைஸ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு தேவை எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் காம்பினேஷன் எனக்கு வேணும். அப்படின்னா தான் அதுல எலக்ட்ரிசிட்டி இஸ் பாசிபிள், கரண்ட் வந்து பாசிபிள், மின்சாரம் பாசிபிள், மின்னோட்டம் பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஜெர்மேனியத்திலையும் சிலிக்கான்லையும் எனக்கு ஹோல்ஸோ எலக்ட்ரான்ஸோ எனக்கு அதிகமாக கிடைக்கவில்லை. ஈவன் இஃப் ஐ ரைஸ் த டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் நான் ரைஸ் பண்ணா கூட எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. சரி, உடனே என்ன பண்றேன் அப்படின்னா, இது என்னோட பெரிய சலையா போச்சு. ஏன்னா நம்ம வந்து நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. என்னவா இருக்கு ஆக்சுவலா, கண்டக்டர்ஸ்ல அட் ஹை டெம்பரேச்சர் இட் பிகம்ஸ் எ பேட் கண்டக்டர். லோ டெம்பரேச்சர்ல சாலிட் எடுத்து நான் டெம்பரேச்சர் கொடுத்து பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அதாவது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ். எனக்கு எலக்ட்ரான்களும் துளைகளும் எனக்கு அதிகமாக கிடைச்சா மட்டும்தான் அதுல கண்டக்டிவிட்டி இஸ் பாசிபிள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி, இது வேஸ்ட்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தென் ஐ எம் ட்ரைங் சம்திங் டிஃபரெண்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் கால்டு டோப்பிங். டோப்பிங் அல்லது மாசூட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதில் இருக்கும் பாருங்க. டோப்பிங் ஆர் மாசூட்டல் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் மாசூட்டல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இந்த பியூர் செமிகண்டக்டரை சரியா அதோட சேர்த்து என்ன பண்றீங்க, எதையாவது வேற ஒரு தனிமத்தை ஒன்னா சேர்க்கறது, எலிமெண்ட்டை வந்து சேர்க்கறது. அப்போ இங்க நீங்க ஜெர்மானியம் எடுத்தீங்கன்னா ஜெர்மானியமே எடுத்துக்காங்க, அல்லது சிலிக்கான் சிலிக்கான் எடுத்துக்கணும். நான் சிலிக்கான் மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப இதோட சேர்த்து நானு ஒண்ணு டெட்ரா ட்ரைவேலண்ட் எலிமெண்ட் சேர்க்கலாம், அதாவது அதே சிலிக்கானோட பென்டாவேலண்ட் எலிமெண்ட் சேர்க்கலாம். அதாவது இணைவரும் 3 கொண்ட தனிமங்களை சிலிக்கானுடன் சேர்க்கலாம், அல்லது இணைவரும் 5 இருக்கக்கூடிய தனிமங்களை சிலிக்கானுடன் சேர்க்கலாம்.
இப்படி சேர்த்தா இதுக்கு என்ன பேரு? டோப்பிங் பேரு, அல்லது தமிழ் என்ன பேரு? மாசூட்டல் பேரு. நீங்க எத்தனை அணுக்கள் சார் சேர்க்கறது, ஆட்டம் சேர்க்கணும், அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ppm. ஆன்லைன் பண்ணிக்கணும். சரியா? 100 ppm இருக்கும். அப்ப இந்த 100 ppm என்ன அப்படின்னா 100 ppm என்பது 100 parts per million அர்த்தம். அப்ப 100 parts per million என்ன மீனிங்? 100 is to 10 power 6 அர்த்தம். புரியாது? அப்ப 100 10 power 6 என்ன மீனிங்? then 1 is to 10 power 4 அர்த்தம். அப்போ நீங்க 10,000 பியூர் சிலிக்கானோட எத்தனை இம்பியூரிட்டி அல்லது அந்த மாஸ் சேர்க்கிறீங்க? 1. அப்போ 10,000 சிலிக்கான் அணுக்களோட ஆட்டம்ஸோட ஒரே ஒரு அணுக்குள்ள அந்த மாசு வந்து சேர்க்கிறீங்க, டோப்பிங் பண்றீங்க. அது டெட்ராவேலண்டோ அல்லது ட்ரைவேலண்டோ அல்லது பென்டாவேலண்டோ, ஏதோ ட்ரைவேலண்டோ இணைதரன் 3, பென்டாவேலண்ட் என்ன மணி இணைதரன் 5. இப்படி சேர்க்கிறப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? So therefore I am getting a new element. அது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து புதிய விதமான ஒரு திண்மம், ஒரு தனிமம் கிடைக்கிறது. அதுக்கு கேரக்டர் வித்தியாசமா இருக்கு. என் கேரக்டர் தனிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படி பாக்குறப்போ இதுல இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர். இதை வந்து என்ன சொல்றாங்க? என் டைப் செமிகண்டக்டர் இல்லையா? இது பி வகை குறைக்கடத்தி. இதுக்கு பேர் என்ன பண்ண? நமக்கு என் வகை குறைக்கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நாம சொல்லி சொல்றோம். சரியாது? அப்போ எதெல்லாம் சார் ட்ரைவேலண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதைத்தான் கேட்கறானுங்க நம்ம கொஸ்டின்ல. சரியா? பி வகை குறித்துகள் சொல்லுங்கப்பா. முதல்ல என் வகை சொல்லுங்க. என் வகையில பாஸ்பரஸ், அப்புறம் ஆர்சனிக். என்ன இது ஆர்சனிக்? என்ன சிம்பல்? எஸ்ஆ ஏஎஸ். அப்புறம் இந்த ஆன்டிமனி எஸ்பியா. சரியா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது உங்களை பீரியாடிக் டேபிள்ல தொகுதி 5 இருக்கு இல்லையா? குரூப் 5 நோட் பண்ணிக்காங்க. தொகுதி 5. சரியா? தொகுதி 5 குரூப் 5. தென் குரூப் 5 இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அதுக்கு என்ன இருக்கா? வேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? வேலன்ஸ் எவ்வளோப்பா? 5 இருக்கும். இணைதரன் என்ன வரும்? நமக்கு 5 இருக்கும். கிளியரா? சரியா? இப்போ 5 நம்பருக்கு சொல்லுங்க. இதுதான் 1 மார்க்கா கேட்பான், ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் 1 மார்க்கு இவருக்கு. இதுல இந்த லெசன்ல இருந்து 1 மார்க் இதுதான். சரியா? ரைட். அடுத்தது பி வகை குறிக்கிறதுல பி வகை குறிக்கிறது எடுத்துக்காங்க. இணைதரன் 4. அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா போரான். போரானுக்கு என்ன சிம்பல்? பியா. போரான். அப்புறம் அலுமினியம், அப்புறம் இண்டியம், எக்ஸெட்ரா. இது வந்து எத்தனாவது குரூப்? தொகுதி 3. சரியா? இது தொகுதி 3 எல்லாமே இதோட சேர்க்கலாம். நமக்கு பி டைப் செமிகண்டக்டர், எல் டைப் செமிகண்டக்டர், இது மாதிரி நமக்கு நமக்கு கிடைச்சிருது. ஸோ தேர்ஃபோர் இதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கும், துளைகள் இருக்கும். ஆனா கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனா கம்மியான ஹோல்ஸ் இருக்கும். சரியாது? இதைத்தான் நீங்க என்ன பண்ணணுங்க? தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுட்டீங்களா? ரைட்டா? இதை நீங்க நோட் பண்ணிக்காங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது இதுல இருந்து கண்டிப்பா 1 மார்க் வரும். எதை வந்து எதோட சேர்க்கணும்னா என்ன வகையாகுது? அப்புறம் டோப்பிங்கோட வேல்யூ 100 ppm சொன்னோம் இல்லையா? அது வந்து 100 ppm வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்பானுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கேன். 1:10,000 அந்த ரேஞ்சில் இருக்குது.
ஓகே, இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து பிஎன் ஜங்ஷன், பிஎன் சந்தி உருவாக்கம், பிஎன் சந்தி உருவாக்கம் அல்லது பிஎன் ஜங்ஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? இது நீங்க நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது இதுல எந்த பேனா நல்ல பேனா? பிளாக் அண்ட் இதா பார்க்கலாம் எழுதுதானே. ரைட். பிஎன் சந்தி உருவாக்கம். நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்க. என்னன்னா இது ஒரு பக்கம் பி டைப்பு, இன்னொரு பக்கம் என் டைப். மறந்துடாதீங்க, இது வந்து இதுக்கு பேரு எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் பேரு, அல்லது புறவியலான என்னப்ப படிச்சீங்க, இது என்னப்ப பேரு ஒன்றும் இல்லை, புறவியலான குறைக்கடத்திகள் இருக்கு அது மாதிரி. அப்ப அதுல பி வகை ஒண்ணு, என் வகை ஒண்ணு. அப்ப இந்த பி வகையில் என்ன இருக்கு? ஆக்சுவலா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சாரி ஹோல்ஸ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி தொலைகள் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ். இது வந்து பி டைப், இது வந்து என் டைப். இங்க என்ன இருக்கும்? கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும், இங்க வந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ். அது நம்ம என்ன பண்ணணும்? இணையதன் 3 வேலன்சி 3 இருக்கக்கூடிய அல்லது வேலன்சி 5 இருக்கக்கூடிய, இணையதன் 5 இருக்கக்கூடிய அந்த இதை சிலிக்கான்லையும் ஜெர்மனியும் சேர்க்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க இதுக்கு தமிழ்ல இதுக்கு என்ன பேர் கேட்டீங்கன்னா டயோடு, இங்கிலீஷ்லயும் டயோடு தான். ஸோ இது என்ன பண்ணீங்கன்னா DIOED, டைன்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஏ ஜங்ஷன். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்ட் ஜங்ஷன். இதுக்கு பேர் கேட்டீங்கன்னா சந்தி, சந்திப்பு, சேலம் சந்திப்பு. பாத்தீங்களா சேலம் சந்திப்ப? சேலம் சந்திப்பு பாத்தீங்களாப்பா? எங்க இருக்குது? சேலம் சந்திப்பு எங்க இருக்குதுன்னா ஜங்ஷன் இருக்குது. நான் சொல்லுங்க. சரி, அது எங்களால் விட்டு போட்டோம். இங்க ஒரு சந்திப்பு நமக்கு இருக்குது. சரியா? இங்க ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது, பிஎம் ஜங்ஷன். அப்ப சேலம் ஜங்ஷன் ரெண்டு ஒண்ணா சார்? அண்ணன் தம்பியா 2 பேரு. இன்னும் அப்படி கேட்டாலும் கேட்பேன், நான் சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா இந்த எலக்ட்ரான் இதை என்ன இங்க வரது ட்ரை பண்ணும், இந்த ஹோல்ஸ் இது வரது ட்ரை பண்ணும். அப்ப இங்க போய் என்னன்னா இங்க எலக்ட்ரான்ஸ் இங்க போய் அப்படியே போய் நின்றும், இந்த ஹோல்ஸ் என்ன பண்ணணும் இங்க போய் அப்படியே நின்றும். அதனால என்னன்னா இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு அரண் ஒரு வந்து ஒரு பேரியர் வந்து நம்ம ஃபார்ம் ஆயிரும். ஃபர்தரா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க போக முடியாது, இங்க இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இங்க வராது, அப்படி ஸ்டாப் அப்படி நின்றும். சரி, இந்த பகுதி கேட்டீங்கன்னா இயக்கம் இல்லா பகுதி, டிப்ளீஷன் ரீஜன் பேரு இந்த பகுதிக்கு. அங்க எந்த ஒரு இயக்கமும் இருக்காது, எந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. இதுல வரக்கூடிய இந்த கரண்ட் எல்லாம் கொடுத்துருப்போம், விரவல் மின்னோட்டம், டிஃப்யூஷன் கரண்ட் இந்த பக்கம் வர்றது மாதிரி, ட்ரிஃப்ட் கரண்ட்ங்கிற இந்த மாதிரி ரெண்டு ஒரு ஸ்டேஜ் ஆகுது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஏன் சார் நீங்க எத்தனை ஹோல்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க, எத்தனை எலக்ட்ரான்ஸ் உருவாக்கி வச்சிருக்கீங்க, அது மரியாதையா இந்த ஜங்ஷன் வந்து கிராஸ் ஆயிருந்தா எல்லாரும் நமக்கு கரண்ட் கிடைச்சிருக்கும், அது ஒரு அருமையான ஒரு டிவைஸ், ஒரு கருவியா நமக்கு இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகி நான் என்ன எதிர்பார்த்தேன், அதை விட நிலைமை ரொம்ப படு மோசமா இருக்கும். அப்படி இது வச்சுட்டு என்ன பண்றது? இதுக்கு பேர் கருவியா? இதுக்கு பேர் டிவைஸா? அதுக்கு தான் என்ன பண்றேன், இத இப்படி கொண்டு நிறுத்துறேன். எப்படி? இப்படி கொண்டு ஒரு பேட்டரி, எக்ஸ்டர்னல் பேட்டரி இந்த மாதிரி நிற்கிறேன். இப்ப என்னன்னா இந்த ஈக்கமில்லா பகுதி சொல்லக்கூடிய இது அப்படியே கம்மியாகிட்டே வந்து இது இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இது கிராஸ் பண்ணி போகும், ஹோல்ஸ் எல்லாம் அப்படி கிராஸ் பண்ணுவோம். ஸோ ஹோல் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி போகும், ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் எலக்ட்ரோ ஆகும். அப்போ இந்த இடத்துல கண்டக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் இஸ் a perfect one electronic device, it is made by semiconductor. அதாவது இது அருமையான எலக்ட்ரானிக் கருவி. எதனால் ஆனது? குறைக்கடத்திகளால் ஆனது. எது நான் மோசம் நினைச்சிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு வந்து ஃபார் பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம குறைக்கடத்தில் வச்சு அந்த குறைகளை நம்ம நீக்கியாச்சு. சரியா? இந்த ஜங்ஷனை சரியா இதுக்கு பேர் சொல்றோம்னு சந்தி மின்னழுத்தம். இங்க பாருங்க, எலக்ட்ரானுக்கு வந்துருச்சா, எலக்ட்ரானுக்கு போயிடுச்சா, இது வந்து எது மாதிரி நமக்கு நெகட்டிவ் மாதிரி. அதே மாதிரி இருக்கு
ஹோல்ஸ் இங்க வந்துருச்சா, இதை பண்ண நமக்கு பாசிட்டிவ் மாதிரி நமக்கு ஆக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் கேட்டீங்கன்னா சந்தி மின்னழுத்தம் அல்லது பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சிலிக்கானுக்கு வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா இந்த வேல்யூ தான் கேட்பான் 1 மார்க்ல. கேவனே சிலிக்கானுக்கு சந்தி மின்னழுத்தம் அல்லது பேரியர் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா சிலிக்கானுக்கு எவ்வளவு 0.7 வோல்ட் நோட் பண்ணிக்க. அண்ட் ஃபார் ஜெர்மேனியம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 0.3. இதை நோட் பண்ணிக்கங்க, இந்த வேல்யூ அடிக்கடி கேட்பாங்க. சந்தி மின்னழுத்தம், பேரியர் பொட்டன்ஷியல் அல்லது ஜங்ஷன் பொட்டன்ஷியல். நோட் பண்றீங்களா? ரைட், நோட் பண்ணியாச்சா? ரைட். இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து பிஎன் சந்தி டயோடு. சரியா? நோட் பண்ணிக்காங்க. பிஎன் சந்தி டயோடு, பிஎன் சந்தி டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு. இப்பதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் கிடைச்சிருக்கு. இப்பதான் நம்ம வந்து ஒரு முதன்முறையாக நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கருவி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது குறைக்கடத்துகளை பயன்படுத்தி. சரியா? அப்போ அதோட சிம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவோம். இதுதான் டயோனுடைய சிம்பிள். இந்த சிம்பிளை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய சிம்பிள் வந்துட்டே இருக்கும். சிம்பிள் பேஸ் பண்ணி சில டைம்ல கொஸ்டின் கேட்டதான். சிம்பிள் பேஸ் பண்ணி இப்போ சிம்பிள் எல்லாம் தெரியுமா? ஜெனா டயர்னு சொல்லக்கூடிய அதில் ஒண்ணு, இது பிஎன் சந்தி டயோடு ஒண்ணு, எல்இடி சொல்லக்கூடிய லைட் எமிட்டிங் டயோடு ஒண்ணு, அப்புறம் போட்டோ டயோடு ஒண்ணு. இந்த மாதிரி 4 இது கேட்பேன். இந்த 4 வந்து எது வந்து எதை குறிக்குதுங்கிறது நான் சொல்லிடுறேன். எப்படி லாஜிக் கேட்ஸ்ல நம்ம சிம்பிள் எல்லாம் போட்டது இல்லையா, அதே மாதிரி இதுலயும் சிம்பிள் இருக்கு. சிம்பிள் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். குறியீடு இது எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தெரியாது. ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்காங்க. ரைட். இப்போ இந்த இதுல பிஎன் சந்தி டயோடுடைய சிம்பிள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து நோட் பண்ணிக்காங்க. கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் போடுவாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளா போட்டுக்காங்க. இது வந்து பி பகுதி, இது வந்து என் பகுதி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாது? இது வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க. ரைட். அடுத்து வந்து டயோட்ல சார்புபடுத்துதல் அவங்க உங்க புக்ல கொடுத்துருப்பான் பாருங்களேன். டயோட வந்து டயோடுனை சார்புபடுத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். இங்கிலீஷ்ல பயாசிங் எ டயோட் இருக்கான்னு பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் பயாசிங் இருக்கான்னு பாருங்க. புக்கு கொண்டாடாம வந்துட்டீங்க. நான் 2 வால்யூம் கொண்டாட சொன்னேன். இன்னைக்கு ஏன் கொண்டு வரவில்லை? வெயிட்டா இருக்குண்ணா? ரைட். இப்ப நம்ம பயாசிங் இது பாருங்க. ஒரு டயோட வந்து எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணலாம், அது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், ரிவர்ஸ் பயாஸ் ஆகும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கொடுத்துக்கலாம்னா கவனிதே, இது வந்து ஒரு டயோடு. சரியா? இங்கதான் இந்த ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். தெரியாது? இங்க இது இங்க ஃபார்வர்ட் பயாஸ்ல இங்க என்ன பண்ணணும், பி ரீஜன் பாசிட்டிவும் என் ரீஜன் வந்து நெகட்டிவ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணீங்க. இது வந்து பி ரீஜன், இது வந்து என் ரீஜன். சரியா? ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், இங்க ரெண்டு ஹோல்ஸ் எல்லாம் இங்க வந்து ட்ரை பண்ணு சார். அது மட்டும் கிடையாது, எலக்ட்ரான்ஸை டிராக் பண்ணி கொண்டாடும். புரியுது? இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி வரும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஹோல்ஸ் அது மாதிரி இருக்கும். அப்போ ஹோல்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும். இந்த ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆனாதான் அதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கரண்ட் அது இல்லை. கரண்ட் எது வழியாக ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு பேர் தான் டிவைஸ். இதுக்குள்ள கரண்ட் ஃபுல் ஆகுது வச்சுக்கோ, இதுக்கு டிவைஸ் சொல்ல முடியாது. புரியுது? அது இது ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். புரியுதா? அந்த மாதிரி ஆயிடுது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ண நோட் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கணும் பாருங்க. இதுல முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு உண்டு. இதை பி எடுத்துட்டு நீங்க பாசிட்டிவ்லையும் என் எடுத்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ தேர்ஃபோர் இது வந்து
முன்னோக்கு சார்பு சொல்லக்கூடிய ஃபார்வர்ட் பயஸ். இது நீங்க இதே எடுத்து இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்றீங்க. எப்படி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இது பி ரீஜன், இது வந்து என் ரீஜன். இது என்ன பண்ணிடுறீங்க, நெகட்டிவ்லையோ அல்லது என்ன பண்ணிடுறீங்க பாசிட்டிவ்லையோ. இது வந்து நெகட்டிவ், இதை என்ன பண்ணணுமா பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறோம். சரியா, க்ளோஸ் பண்ணப்பா. நெகட்டிவ்ல மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க. இதுக்கு ஆக்சுவலா இதுக்கு வந்து பின்னோக்கு சார்பு, இதுக்கு வந்து ரிவர்ஸ் பேஸ்ன்னு பேர். முன்னாடி இருக்கிற அங்க போய் கடைசி தம்பி முன்னாடியா தெரியாது, இது பிளஸ் புரியாது. அப்ப இது என்ன, இதுக்கு என்ன சார்பு ஆக்சுவலா, இது என்ன சார்பு, இது என்ன பயஸ், இது வந்து முன்னோக்கு சார்பு, இது சார்பு பின்னோக்கு சார்பு. அப்ப இதுல என்ன, இந்த பேரியர் பொட்டன்ஷியல் சொல்லக்கூடிய இந்த மின்னழுத்த அரணாவது கம்மியாயிட்டே வரும். இதுல நாங்க நமக்கு பெருசாயிட்டே வரும். புரியுதா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா, இங்க பாருங்க இதோட அட்ராக்ட் ஆயிரும் இப்படி. ஆனா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எந்த பக்கம் வந்துடும், இப்படி வந்துடும். அதனால அங்க கேட்டீங்கன்னா இந்த அரண் இன்னும் ஃபர்தரா பெருசாயிட்டு தான் வரும். அப்படி பெருசாயிட்டு வந்துச்சுன்னா இதுல எப்படி எலக்ட்ரிசிட்டி இஸ் பாசிபிள்? அப்ப பின்னோக்கு சார்புல ரிவர்ஸ் பயஸ்ல எலக்ட்ரிசிட்டி இஸ் நாட் பாசிபிள். சரியா? இதுக்கு நம்ம வந்து ஒரு கிராஃப் ஒன்று போட்டாங்க. அந்த கிராஃப் உங்க புக்லயே போட்டிருக்கோம் பாருங்க. அதை நீங்க டிரா பண்ணிக்கணும். இது எப்படி வந்து ஆக்சுவலா வந்து ஃபார்வர்ட் பயஸையும் ரிவர்ஸ் பயஸையும் முன்னோக்கு சார்பையும் பின்னோக்கு சார்பையும் எப்படி வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான் பாருங்களேன். இந்த இடத்துல இந்த மாதிரி கிராஃப் போடும். இது வந்து ஒரு பேட்டரி, இது கொண்டு போய் டயோட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து அம்மீட்டர், சரியா? இங்க கொண்டு போய் என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இதோட நம்ம ஏற்றிக்கலாம். இங்க வந்து வோல்ட் மீட்டர் போட்டு, இது வந்து என்ன சொல்லலாம் அம்மீட்டர், சரியா? இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்றோம். இப்படி கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு கேட்டா 0 to 12 வோல்ட் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இருக்குதா? 0 to 12 வோல்ட் இருக்கா? இருக்குதா? இங்க மில்லி ஆமீட்டர் கொடுத்துருப்பானுங்க. தெரியுதா? இந்த இடத்துல இது வந்து எம்ஏன்னு மில்லி ஆமீட்டர் தெரியாது? சரி, மில்லி ஆமீட்டர் கொடுத்து வோல்ட் மீட்டர் கொடுத்து நீங்க டயோடு வந்து எங்க பண்ணலாம்னா எங்க இருந்து கனெக்ட் பண்ணலாம். இங்க கனெக்ட் பண்ணலாம் சரி, அல்லது இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டர் மாதிரி கொடுத்துட்டு இங்க நீங்க இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாம் சரி. எல்லாம் ஒண்ணுதான், ஒரு பெருசா மேட்டர்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். இந்த மாதிரி இது ஃபார்வர்ட் பயஸ். சரியாது? 0 to 20 வோல்ட் இந்த மாதிரி எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இங்க திருப்பி கொண்டு போய் என்ன பண்ணி வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி, சரியா? இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி இது பாருங்கள. இது வந்து பிளஸ், இந்த பிளஸ் வந்து எதுல கனெக்ட் பண்ணிருக்கேன், பி ரீஜன் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். புரியுது? பி ரீஜன் கனெக்ட் பிளஸ் வந்து பி ரீஜன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பேர் ஆக்சுவலா முன்னோக்கு சார்பு பேரு ஃபார்வர்ட் பயஸ். அதுலவே கரண்ட் இஸ் பாசிபிள். சரியாது? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது நீங்க முன்னாடி கூட போடலாம். இது பின்னாடி போடணும் அவசியம் கிடையாது. உங்க புக்ல வேற மாதிரி கொடுத்தா கூட நம்ம இந்த மாதிரி போடலாம். இங்க வி வந்து இப்படி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இது வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் திஸ். எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணு பண்ணணும். இந்த சீரீஸ்ல வந்து இது வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும், இது வந்து பேரலா கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து தொடர்ந்து நினைக்கணும், இது வந்து பக்கம் நினைக்கணும். வோல்ட் மீட்டரை பக்கம் நிற்கும். பேரலல் கனெக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கோ. இது ஒரு 1 மார்க். எப்பவுமே வோல்ட் மீட்டரை பேட்டரிக்கு பக்க இணைப்பு அல்லது பேரலல் கனெக்ஷன்ல பண்ணணும். அம்மீட்டரை சீரிஸ் கனெக்ஷன்ல பண்ணணும், தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அம்மீட்டர் என்ன பண்ணும், கரண்ட் மெஷர் பண்ணுது. வோல்ட் மீட்டர் எது பண்ணுது, நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்தத்தை என்ன பண்ணி வச்சலாம் மெஷர் பண்ணுது. இவ்வளவு மின்னழுத்தத்துக்கு இவ்வளவு கரண்ட், இவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு இவ்வளவு கரண்ட். அப்படி இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்காம கரண்ட் வராது. how much current is flowing through the டயோடுங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு வரணும். இது இப்படியே எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்காங்க, இந்த மாதிரி கனெக்ட் பண்றீங்க. அப்ப இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி என்ன ஆகும், இதுல வந்து பாருங்க, இது வந்து n region is connected to positive. So therefore என்ன ஆகுதுன்னா இது ரிவர்ஸ் பயஸ் அல்லது பின்னோக்கு சார்புல இருக்கு. இதுல வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்காது. இது என்ன பண்றோம்னா இது ரெண்டுக்குமே ஒரு கிராஃப் நம்ம போடுறோம். எப்படி கிராஃப் போடுறீங்க, நான் வந்து ஒரே கிராஃப் சொல்லிடுறேன். ஏன்னா தனித்தனி கிராஃப் உங்க புக்ல போட்டுருக்கேன். அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணீங்க, இது வந்து விஎஃப் ஃபார்வர்டு வோல்டேஜ்
இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎஃப் ஃபார்வர்டு கரண்ட். முன்னோக்கு மின்னழுத்தம், முன்னோக்கு மின்னோட்டம். அப்ப என்ன ஆகுனா இதை நீங்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா இதுல கரண்ட் வேரி ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆகுது இந்த மாதிரி கிராஃபிக். அப்ப இந்த வோல்டேஜ் இருக்கும். இந்த வோல்டேஜுக்கு பேர் நீங்க கேட்டீங்கன்னா நீ வோல்டேஜ்னு பேர். என்ன வோல்டேஜ் பேர்? அதுக்கு பேரு நீ வோல்டேஜ். தமிழருக்கு பேரு வளைவு பகுதி மின்னழுத்தம். என்ன பகுதி மின்னழுத்தம்? இதுக்கு வந்து நீ வோல்டேஜ். சரியா? இதுக்கு பேர் தமிழ்ல வளைவு பகுதி மின்னழுத்தம். வளைவு பகுதி மின்னழுத்தம். வளைவு பகுதி மின்னழுத்தம். அப்ப வளைவு பகுதி மின்னழுத்தத்துல என்னன்னா கரண்ட் வந்து ஃபாஸ்டா நடக்கும். அப்போ what is called new voltage அப்படின்னா that is the voltage at which current is increasing enormously. அதாவது வளைவு பகுதி மின்னழுத்தம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மின்னழுத்தத்துக்கு தான் இங்கே கரண்ட் ஆனது, மின்னோட்டமானது பயங்கர ஃபாஸ்டா நடக்குது மேக்ஸிமம். ஏன்னா அந்த வித்து அந்த மின்னழுத்த அரணங்கிறது போரேட் பொட்டன்ஷியல் அந்த டிப்ளீஷன் ரேஞ்சில் கம்மியாகிட்டு வந்து டோட்டலாக எல்லாமே வேனிஷ் ஆகி அங்கே ஒன்று இருக்காது. அதனால என்ன கேட்டேன் கரண்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் போகும். இது ரிவர்ஸ் வேஸ் போறப்ப என்ன ஆகும்? இந்த பக்கம் என்ன பண்ணீங்கன்னா இது வந்து வி ஆர், இது வந்து என்ன பண்ணீங்க ஐஆர். ரிவர்ஸ் கரண்ட், ரிவர்ஸ் வோல்டேஜ். பின்னோக்கு மின்னழுத்தம், பின்னோக்கு மின்னோட்டம். அப்ப இதுக்கு என்ன கரண்டே இருக்கவே இருக்காது. கரண்ட் கொஞ்சம் வராது. ஏன்னா அந்த வித்து பெருசாயிட்டே வரும். கோல்ஸ் கிராஸ் ஆகாது, எலக்ட்ரான்ஸ் கிராஸ் ஆகாது. என்ன ஆகுது? வித்து பெருசாயிட்டு ஆர்வமாக இருக்கும். கரண்ட் கொஞ்சமா இருக்கும். மைனாரிட்டிக் ஏரியான்னு சொல்லக்கூடிய சிறுபான்மை கம்மியா இருக்கக்கூடிய அந்த மின்னோட்டங்களா இருக்கக்கூடிய கரண்ட் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து இதோட ஸ்டாப் ஆயிடும். இவ்வளவுதான். இந்த கிராஃபை நோட் பண்ணிக்காங்க. இதோட அசோசியேட்னு வேற ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க தயார்படுத்திக்காங்க. ரைட். இப்போ எல்லாரும் புக் வச்சிருக்கீங்களா? எக்ஸாம்பிள் 10.1, எக்ஸாம்பிள் 10.2. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படி பாருங்க. பக்கத்துல புக் இருந்தா அது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். இந்த பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கிறதுல அது ரெண்டு எக்ஸாம்பிளையும் நோட் பண்ணிக்காங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் நீட்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் அந்த எக்ஸாம்ஸை நல்லா தெரிஞ்சுக்காங்க. அதில் ஏதாவது தெரியலன்னா கேளுங்க, மறுபடியும் நான் சொல்றேன். (10.1), 10.2. ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ் அப்படி பாருங்க. ஏன்னா அது சம்ம வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பார்த்துங்களா? ஓகே. இப்போ பார்த்தாச்சத ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. எக்ஸாம்பிள் 10.1, 10.2.
கிளியரா? ரைட். அடுத்தது இதுல திருத்துதல். இந்த டயோடு வச்சுட்டு என்ன சார் பண்ண முடியும்? சரியா? இந்த டயோடை வச்சுக்கிட்டு பிஎன் ஜங்ஷன் டயோடு அல்லது பிஎன் சந்தி டயோடை பயன்படுத்தி என்னவெல்லாம் செய்ய முடியும்? என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கான். அந்த லிஸ்ட்ல வந்து முதல் லிஸ்ட் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் அப்படி சொல்லக்கூடிய திருத்துதல். சரியா? ரெக்டிஃபிகேஷன் அப்படி சொல்லக்கூடிய திருத்துதல். யார் திருத்துறது? இதுல திருத்துதல் சொல்றான். டைவர் ஒருத்தர் திருத்தர் நினைச்சா டைவர் திருத்துறதா? நம்ம உலகத்தை எல்லாம் திருத்த முடியாது. நம்மளாம் எங்க திருத்த? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. உலகத்தை திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில் அப்புறம் நீங்க பைத்தியம் ஆயிட வேண்டியது. அதனால ஆனா இன்னும் பிசிக்ஸ்ல வந்து திருத்துதல் கொடுத்துரு. நான் ஆக்சுவலா இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்துட்டு இருக்கேன் எங்க ஸ்கூல்ல. ஃபர்ஸ்ட் டைம் திருத்துதல் பாக்குறேன். என்ன தெரியுது? ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் ஏசி வந்து இப்படி இருக்கும். மாறுதிசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டமானது இப்படி இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இப்படிதான் சிம்பல். நீங்க டிசிக்கு நேர்திசை மின்னோட்டத்தை போல ஒரே ஒரு லைன் முடிஞ்சு போச்சு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இது வந்து டைரக்ட் கரண்ட் டிசி. இது வந்து மாறு திசை மின்னோட்டம், இது வந்து நேர் திசை மின்னோட்டம், ஒரு திசை மின்னோட்டம். நீங்க எப்படி வச்சாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இது எங்க சார் பார்க்குறோம், இது எங்க சார் பார்க்குறோம்னா, நம்மளுடைய பேட்டரி இருக்குல்லையா, செல்போன் பேட்டரி இருக்கு இல்லையா, அது நம்ம டார்ச் லைட் போடக்கூடிய பேட்டரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிசி. இந்த ஃபேன் லைட் எல்லாம் இருக்கு பாத்தியா, அது வந்து ஏசி, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். நீங்க ஏர் கண்டிஷன் நினைச்சிட்டு இருக்காதீங்க, அது வேற இது வேற. இப்போ இதுல கரண்ட் எப்படி போகுதுன்னா, இப்படி போயிட்டு பாருங்க, திசை மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுல பாருங்க திசையே இல்லை, அது பாட்டு போகுது. அவ்வளவுதான். அதுக்கு ஒரே திசை தான். ஒரு பேட்டரி நீங்க வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பேட்டரி நீங்க வச்சீங்க அப்படின்னா இதுதான் போகுது அப்படின்னா நீங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும். ஏசி வந்து எப்படி பண்ணுவீங்க? ஏசிக்கு வந்து இப்படிதான் நீங்க சிம்பிள் போகணும். இங்க எப்படி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி போகுது அப்படின்னா இது போல கொஞ்ச நேரம் இப்படி போகும் சார், அதுக்கப்புறம் இப்படி போகும் சார், அதுக்கு இப்படி 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 போயிட்டே இருக்கும் இது சர்க்கியூட்ல. இதுல அப்படி ஒரே தான், வாழ்நாள் ஃபுல்லா இப்படிதான். இது என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் இப்படி, கொஞ்ச நேரம் இப்படி. அதனால இதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், இதுக்கு வந்து ஏசி கரண்ட், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் அல்லது டிசி சர்க்யூட் சொல்லுவாங்க. சரியா? எது நல்லது எது கெட்டது, இந்த அதர் பிரச்சனை வருது பேசலாம். ஆக்சுவலா ரெண்டுமே நல்லதுதான். ஒரு விஷயத்துல இது நல்லது, இன்னொரு விஷயத்துல இது நல்லது. ஒரு விஷயத்துல இது கெட்டது, இன்னொரு விஷயத்துல இது கெட்டது. என்னதான் சார் சொல்ல வர்றீங்க? உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்னா, அது அது எங்க நம்ம பயன்படுத்துறோம் அப்படிதான். செல்போனை வச்சுக்கிட்டு இது நல்லதா கெட்டதான கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு செலவு கெட்டதுமா, ஒரு செலவு நல்லதுமா. அந்த மாதிரிதான் இதுவும். சரியாது? இது இது லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போறது ரொம்ப ஈஸி. இங்கிருந்து நான் மதுரை கொண்டு போகணும், கோயம்புத்தூர் கொண்டு போகணும். லாங் டிஸ்டன்ஸுக்கு ஏசி கொண்டு போகிறது ரொம்ப சிம்பிள், ஏன்னா வேஸ்டேஜ் கம்மி. இந்த டீசல் என்ன, இங்கிருந்து ஜங்ஷன் போகிறதே கருவாயிடும். செல்போன் பேட்டரி இருக்குல்ல, அந்த செல்போன் பேட்டரியோ அல்லது வந்து நம்ம டார்ச் லைட் போடக்கூடிய பேட்டரியோ, அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தாங்குது? வாழ்க்கை போட்டு வச்சுட்டு இருப்போம், பார்த்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா 8:15 வந்து 8:15 வந்து 6:15 காமிச்சிட்டு காலையில. டைம் இன்னும் 6:15 தான் ஆகுது, காலையில 6:15 ஆகுதான். 6:15 தான் ஆகுது. சரி கொஞ்ச நேரம் படுத்து சொல்லி படுத்து விட்டா இந்த வாட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா 8:15. ஐயோ அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, இப்படி கிளம்பி வருவானுங்க. அப்போ இந்த பேட்டரி கம்மியாயிடும். அப்போ இது ரொம்ப தூரம் போகாது. இப்ப என்ன சொல்றான்னா, அதுக்குதான் ஒரு ஆள் வந்திருக்கிறான். யாரவன்? இவன் இவன் பண்ணுங்க திருத்தல் ரெக்டிஃபிகேஷன் பண்ணா ஏசி வந்து டிசியா மாத்தலாங்க. ஏசி வந்து டிசியா மாத்தி தான் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா அது அவட வெடிச்சிடும். சிலதெல்லாம் வந்து ஏசியில் ஒர்க் ஆகும், சிலதெல்லாம் வந்து டிசியில் ஒர்க் ஆகும். புரியுதா? என்ன டிவைஸ் ஏசி? எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரீஃபைனிங், மின்புலாம் பூசுதல். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் ஸ்ப்ரே, இந்த காருக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் இல்லையா, அதெல்லாம் இன்னும் வந்து டிசி தான் பயன்படுத்த, ஏசி பயன்படுத்த முடியாது. டிசி தான் கண்டுபிடிச்சானுங்க, ஏசி தான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சானுங்க.
ஆனா இன்னும் நம்ம டிசியை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். சரியாது? அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. இத நான் என்ன பண்றேன், இந்த திருப்புதல்ங்கிற அடிப்படையில வச்சு ரெக்டிபிகேஷன் சொல்றோம். அப்ப ரெக்டிபிகேஷனுடைய பணி என்ன? ஏசி வந்து டிசியா மாத்துறது. அது வந்து கரண்டா இருந்தாலும், மின்னோட்டமாக இருந்தாலும், அல்லது மின் அழுத்தமாக இருந்தாலும், வோல்டேஜா இருந்தாலும் என்ன பண்ணணும், இதை வந்து அப்ப என்ன பண்றீங்க நீங்க, இங்க இருக்கக்கூடியதை இப்படி அப்படியே கொண்டு வந்துருக்கேன். இதையும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்றேன். சரியா? இதை என்ன பண்றேன், இது இப்படி இப்படி கொண்டு வருவது, இதை இது இப்படி கொண்டு வருவது, முன்னாடி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு கொண்டு பாருங்க, ஒரே டைரக்ஷன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணலாம். அப்ப இதுக்கு பேர் என்ன ஆக்சுவலா ஏசியை டிசியை மாத்துறதுன்னு பேர். சரியா? ஏசியை டிசியை மாத்துறதுன்னு பேர். புரியாது? 10 சொல்லுங்க. ரைட், ஓகே. இப்ப அடுத்தது ஏன்னா இது எப்படி சார் பண்ண முடியும்? ஹவு திஸ் பாசிபிள்? அப்ப திருப்புதல்ல என்ன மீனிங் சொன்னேன்னு, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை அல்லது வோல்டேஜை டிசி கரண்ட் டிசி வோல்டேஜை மாத்துறதுக்கு பேர் தான் ரெக்டிபிகேஷன் அல்லது திருப்புதல் பேர். ஓகேவா? தமிழ் சொல்லணுமா? மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை நேர்திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தாக மாற்றுவதற்கு பேரு திருத்துதல் என்று பெயர். எவன் யார் இந்த வேலை பண்றோம் அப்படின்னா, அதுதான் பிஎன் ஜங்ஷன் வந்து சூப்பரா இந்த வேலை பண்ணிடுது. ஒரு ஏசி கரண்டை டிசி கரண்டை மாற்றணும்னா இறந்து கொண்டு போய் இந்த டயோடு வச்சிருங்க, அதை ஆட்டோமேட்டிக் திருப்பி உங்களுக்கு மாற்றி விட்டுரும். அப்ப டிசி வந்து ஏசியை மாற்றுறது அதே அரசாருன்னா அது இதுல வேலை கிடையாது. ஒன்னே மாதிரி தான். புரியாது? அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா அலை திருத்தின் பேர். அப்படி பண்ணிச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? அலை திருத்தி. திருடி நினைச்சாரு அப்புறம் அவரு அலை திருடியா. நல்லா இருக்கு. அலை திருத்தி. அலை திருத்திக்கிறதுன்னா இங்கிலீஷ்ல பேரு ரெக்டிஃபயர். என்னது? ரெக்டிஃபயர். சரியாது? இந்த ரெக்டிஃபயர்ல 2 டைப் ஆஃப் ரெக்டிஃபயர் இருக்கு. புரியுதா? ஒண்ணு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ரைட்டா? இன்னொன்னு வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். சரியா? அவ்வளவுதான், நான் சொல்லல. இந்த மாதிரி அப்ப என்ன பண்ணோம் நாம, இந்த மாதிரி நம்ம திருத்திக்கணும். அளவு திருத்தினா நாங்க பாருங்க, இப்படி இருக்கிறத வந்து இப்படி இருக்கிறத வந்து பாதியதுங்கிறத திருத்துது. எது? இத அப்புறம் இத அப்புறம் நீங்க என்ன போட்டுக்கலாம், இதை வச்சு காணும். இதெல்லாம் திருத்த முடியாது. முன்னாடி திருத்தின என்ன மீனிங்க, புள்ளையருக்கு பேர் இப்படி இருக்கிறத ஃபுல்லாவே திருப்பிடுது. இவனை இப்படி உணர்ந்தது, இவனை கூட மாத்தி இப்படி உணர்ந்து அந்த ஹாஃப் வேவ். தென் இதை என்ன பண்ணி ஆக்சுவலா இப்படி உணர்ந்து பாருங்க. இது ஃபுல் வேவே என்ன பண்ணாச்சு, நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. முழு அலையை நம்ம பண்ணியாச்சு, நம்ம திருத்தியாச்சு. இங்கேயும் முழு அரை அலையை என்ன பண்ண நம்ம திருத்திருக்கோம். சரி, இது எது சார் நல்லது எது கட்டதுன்னா இதுதான் பெட்டர். தெரியாது? அப்ப இதுக்கு எப்படி சர்க்கியூட் டயக்ராம் ஆகுது? இதுல வந்து எஃபிஷியன்சி, அந்த எஃபிஷியன்சிக்கு தமிழ்ல ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா பயனுறு திறன். அலை திருத்தியின் பயனுறு திறன். இல்லையா? அந்த பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணிங்க. இப்ப நான் டயக்ராம் போட்டு ஒவ்வொன்றா நான் சொல்றேன் கேள்வி. ஓகே, ஏனீங்க வந்து அரை அலை திருத்தி. அரை அலை திருத்தி. சரியா? ஓகேவா? அது என்ன எழுதுறீங்க? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். நோட் பண்ணீங்க. இதுக்கு ஒரு சர்க்கியூட் டயக்ராம் போடுங்க. சர்க்கியூட் டயக்ராம் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கணும். சரியா? இது ஏசி உள்ளீடு. ஏய் கவனிங்க, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நம்ம வச்சிருப்போம். இதனுடைய பணி என்னங்கிறது நான் சொல்றேன். நான் இப்போ இங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி டயோடு வச்சாச்சு. தென் இங்க ஒரு ரெசிஸ்டர் வச்சிருக்கணும். ரெசிஸ்டர் வச்சாச்சு. ஆர்எல் வச்சிருக்கணும். லோடு ரெசிஸ்டன்ஸ் சொல்லிருக்கோம் ஆர்எல். இங்கதான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். விஓ அவுட்புட் வோல்டேஜ். இது இன்புட் வோல்டேஜ் விஐ. உள்ளீடு மின்னழுத்தம் மின்னோட்டம் அல்லது வெளியீடு மின்னழுத்தம் வெளியீடு மின்னோட்டம் மின்னழுத்தம் தான், இல்லை வேற எதுவும் கிடையாது. சரி, ரைட் சார். இப்போ இது எப்படி நடக்குதுங்கிறப்ப நான் சொல்ல போறேன் கேள்வி. எப்படி அப்படின்னா இது வந்து ஏசி. இது இங்க வர்றப்ப இது பிளஸ் ஆயிரும். எங்க பிளஸ் ஆயிரும்? இங்க பிளஸ் ஆயிரும். அப்ப இங்க ஆயிரும் மைனஸ் ஆயிரும்.
இது கம்பி சுருள் தான். இது லைக் டிரான்ஸ்ஃபார்மர் காயில், மின்மாற்றி மாதிரி. அப்ப என்ன பண்ணீங்க, இது பிளஸ் இது பிளஸ். அப்ப இது இந்த மைனஸ். இது பிளஸ்னா இது வழியாக முன்னோக்கு சார்பு நடைபெற்று ஃபார்வர்ட் பேஸ் நடைபெற்று இது வழியாக கண்டக்ஷன் பாசிபிள். ஸோ தேர்ஃபோர் நீங்க அவுட்புட்டை எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். இது கடத்தும், கண்டக்ட் பண்ணும். இப்போ இந்த செகண்ட் ஆஃப் சைக்கிள் வரப்ப என்ன ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும், இதுவும் நெகட்டிவ் ஆயிரும். இது நெகட்டிவ் ஆச்சுன்னு இந்த இடத்துல ஆச்சுக்கா பின்னோக்கு சார்பு, இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அப்ப இது பின்னோக்கு சார்பு, அப்ப இது கடத்தாது, இதுக்குள்ள போகாது, இது போகும். அப்ப என்ன ஆச்சு, நமக்கு அவுட்புட்ல எப்படி கிடைக்கும் நமக்கு பாருங்க, இது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது கிடைச்சிச்சு சார், இது நமக்கு அவுட்புட்டா வரல. அடுத்த சைக்கிள் வரப்ப என்ன ஆகும், அப்போ இதே சங்கதி தான். என்ன ஆகும், இந்த மேல இருக்கிறது எல்லாமே வரும், கீழே இருக்கிறது எல்லாமே கட் ஆயிடுச்சு. மேல இருக்கிறப்போ அவுட்புட்டா நமக்கு கிடைக்குது, வெளியீடா கிடைக்குது. எனவே அது என்ன அர்த்தம், ஹாஃப் வேவ் மட்டும் ரெக்டிஃபை பண்ணிடுச்சு. அதாவது அரை அலையை மட்டும் திருத்தி விட்டது, மீதி அலைகளை திருத்தவில்லை. இது வந்து ஒரு திருத்தாத ஜென்மம். ஏன்னா இவனை வச்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இவனோட எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய பதினெட்டு பாத்தீங்கன்னா ஈட்டா சிக்வட் எவ்வளவு வருது நமக்கு, 40.6%. இதை நோட் பண்ணிக்க, ஒரு 1 மார்க். சார் நீங்க அரைனா ஆஃப்னா 50% வரணும் இல்லையா, அது வரணும் 50% வரணும். அப்போ 50% கூட வராம என்ன ஆச்சு, 40.6% தானே வருது. அப்ப மீதியில என்ன சார் ஆச்சு, சரியா? அப்படின்னா ஈவன் அந்த 9.4%, அது எங்கேயாவது இங்கெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இது ஹீட் எனர்ஜியா டெவலப் ஆகி ஒரு 10% அதுல போயிடுச்சு, தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். அடுத்து போலாமா, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் போலாமா? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே எஃப்னு போட்டா போதும், அது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஆட் பண்ணும். முழு அலை திருத்தி, சரியா? இப்ப இந்த டயக்ராம் போடுறதுன்னா போட்டுதான் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க, அவ்வளவுதான். ஒன்லி how many minutes or more, 20 minutes. சரியா? எனக்கு எலெக்ஷன் டியூட்டி இருக்கு, 10 மணிக்கு அங்க இருக்குன்னு, இங்கே 10:30 ஆயிரும். நான் என்ன போறது, சரி எப்படியாங்க. அடுத்த போலாமா, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ரைட், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல அந்த ஈட்டா வேல்யூ 11 திறன் அல்லது எஃபிஷியன்சி நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது, சரி எனக்கு முழு வேவ்லையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படியே கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ஒரு டயக்ராம், இதே மாதிரி தான் ஒரு டயக்ராம் போட்டுட்டாங்க. அந்த டயக்ராம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இங்கதான் நமக்கு வந்து அவுட்புட் இன்புட் நமக்கு கிடைக்கும், சரியா? இந்த இடத்துல ஏசி வந்து இந்த மாதிரி தான் போகும். இது ஆஸ் யூசுவல் தான், சரியா? இது இண்டக்ஷன் காயில் இல்லையா, இது வந்து வரும். இப்ப நீங்க என்ன பண்ண, ஆஸ் யூசுவலா இங்க வந்து ஒரு டயோடு போட்டுறாச்சு, தெரியாது. அதே மாதிரி கீழே ஒரு டயோடு போட்டுக்கணும், 2 டயோடு யூஸ் பண்ணணும், சரியா? தென் அடுத்து என்ன, இங்க வந்து ஒரு ரெசிஸ்டர் வச்சு, சரியா? இங்க வச்சுட்டு இது என்ன பண்ணலாமே, ஆரம், ரைட்டா? தென் அவுட்புட் இங்க அவுட்புட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு அவுட்புட் வச்சுக்கோங்க, சரியா? எதை எடுத்து எங்க போகணும், நம்ம இதை எடுத்து இங்க நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம். வேற இருக்குது கனெக்ஷன், இதை எடுத்து இது இப்படி போடணும். இது நான் டைரக்டா போட்டு இந்த ஒயர் எடுத்து எப்படி ஒரு ஜம்ப் பண்ணி கொடுக்கணும். இது என்ன டீட்டெயில் நான் சொல்லிடுறேன், கவனிங்க. இப்போ இது டயோடு 1, இது டயோடு 2, தெரியாது. இங்கதான் அவுட்புட் நம்ம எடுக்கிறோம், V0. இங்க இன்புட் நம்ம கொடுக்குறோம், உள்ளீடு இதோட கட்டின V. எஸ், இது பாருங்களேன், இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்ப இது பிளஸ், இதுவும் பிளஸ், இது வழியா கண்டக்ஷன் நடக்கும், இது வந்து நெகட்டிவா இருக்கும், இது வழியா கண்டக்ஷன் நடக்காது. ஏன்னா இது வந்து பின்னோக்கு சார்பு, ரிவர்ஸ் பயஸ் நடக்கும். அப்ப இங்க பாசிட்டிவ், இந்த எண்டு பாசிட்டிவ் தான் இருக்கும். நெகட்டிவ் ஆப்ஷன் வரப்ப என்ன ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும். அப்ப இது கடத்தாது, ஆனா இது பாசிட்டிவ் ஆயிரும், புரியுது?
அப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்ப இதுக்கு அர்த்தம், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து இதுக்கு அர்த்தம். அப்ப 2 ஹாஃப் சைக்கிளும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒண்ணு இதுல போயிட்டு இருக்கு, இன்னும் இதுல வந்து அவுட்புட் நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நமக்கு பாக்குறப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியா நமக்கு வந்துட்டே இருக்கும். புரியுதா? அப்ப இதுதான் எனக்கு பெஸ்ட். ஃபுல் ஏசிய ஃபுல் டிசியா மாத்தியாச்சு. யாரை யூஸ் பண்ணி? யாரை யூஸ் பண்ணி? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி. இதோட எஃபிஷியன்சி எவ்வளவு கேட்கறான்னா, தேர்ஃபோர் எஃபிஷியன்சி இப்படி சொல்லப்பா 81.2%. நோட் பண்ணிக்க. இது வந்து ஒரு 1 மார்க். இருக்குதா? நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் இது நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது இது ஒரு அப்ளிகேஷன். அதாவது பிஎன் சந்திப் டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடுனுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ ஒன்று பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஜெனா டயோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. அந்த ஜெனா டயோடுங்கிறது என்ன சொல்லி பாருங்க. சரியா? ஜெனா டயோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிவர்ஸ் பைஸ்ல ஒர்க் ஆகும். ஹெவிலி டோப்டு. சரியா? இப்ப இதுல டோப்பிங்னு அர்த்தம் மாசூட்டுதல் இல்லையா? அப்போ இதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா செனார். சரியா? டயோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது இங்கிலீஷ்ல இப்படி எழுதுவீங்க, ஜீனா டயோடு இல்லையா? இது நாங்க சொல்றப்போ ஜீனா டயோடு சொல்லுவோம். தமிழ்ல பார்த்தா செனார் டயோடுன்னு கொடுத்துருக்கோம். சரி, எப்படிங்க என்னன்னா ஜெனா டயோனுடைய சிம்பல், இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோனுடைய சிம்பல் என்ன பார்த்தோம், அது நமக்கு தெரியும். ஜெனா டயோனுடைய சிம்பல் எப்படின்னா இந்த மாதிரி, எது ஒரு லைன் போட்டுக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கணும், இது ஓகே. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடணும். சரியா? எப்படி போட்டுக்கணும் பார்த்து சொல்லுங்க. மேல இப்படியா, இப்படியும் இப்படியா, இல்ல வேற மாதிரி ஏதாவது போட்டுக்காங்களா? கடுதானே? கடுதானே? இந்த பக்கம் போயிட்டு கீழே இந்த பக்கம் வந்துடும். இதுக்கு பேரு இதுதான். இது இந்த பக்கமா, இது இந்த பக்கமா? வேணும்னா தப்பா போட வேண்டியதுதான். கரெக்டா எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது. சரி, அப்ப இந்த மாதிரி அது ஆக்சுவலி இதை வந்து இந்த சிம்பிள் நோட் பண்ணி இப்ப 2 சிம்பிள் சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஒண்ணு வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜெனா டயோடு இல்லையா? இந்த 2 சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த 2 இருக்குது. சரியா? அதனால நீங்க என்ன பண்ண அதை நோட் பண்ணிக்க. இது அதிக அளவு மாசுட்டப்பட்ட பின்னோக்கு சார்பில். அதிக அளவு மாசுட்டம் ஹெவிலி டோப்டு. பின்னோக்கு சார்பு. பின்னோக்கு சார்புனா ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸ் அர்த்தம் இந்த பிளஸ் எடுத்து வந்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணணும், இந்த ரீஜன் எடுத்து வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணி இதுக்கு பேர் பேர் பின்னோக்கு சார்பு அர்த்தம். அதுல அப்ப என்ன சார் நடக்கும்? கரண்ட் வராத, ஒண்ணுமே போகாது சார். அதை வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அதுதானே மேட்ரு. எதுவுமே நமக்கு எது யூஸ்லெஸ் நினைக்கிறோமோ அது ஒரு காலத்துல வந்து அதுதான் பயங்கரமான யூசேஜா இருக்கும். என் கிளாஸ்ல ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு படிக்கவே தெரியாது, 12வது படிக்கிறான், தமிழ் வாசிக்க தெரியாது, 15 மார்க்கு 1 மார்க்கு காப்பி அடிச்சு எழுதி சொல்றான். நான் அவனுக்கு என்ன கடைசியில் என்ன ட்ரைனிங் கொடுத்தேன்னா, காப்பி அடிச்சாது எழுதுறா, அதுக்கு ஒரு ட்ரைனிங். எங்கடா கொடுக்குறப்ப இந்த மூடு எவன்டா நல்லா இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவன் 15 மார்க் கரெக்டாக எழுதிட்டான், இன்னொரு பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். 6ஆம் தேதி வந்தாதான் தெரியும். ரிசல்ட் வர அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பயந்துட்டு இருப்பானுங்க. ஐயோ நம்ம பாஸ் ஆகுமோ, எவ்வளவு மார்க் வருவோம் என்னன்னு. இப்ப ரிசல்ட் வர டீச்சர்ஸ் நாங்க தான் பயந்துட்டு இருக்கோம். ஐயோ எத்தனை பேர் பாஸ் ஆவான்னு தெரியலையே. அவன் ஜாலியா இருக்கிறான், அவன் ஜாலியா இருக்கிறான். என்னதான் இருப்பான் அவங்க சார். நான் பார்த்தது அவனுக்கு வாசிக்கூடிய திறமை இருக்கு இல்லதான் தவிர ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அப்படி அருமணிமா போஸ்ட் எல்லாம் போடுறான். எப்படா
தமிழே வாசிக்க தெரியாதுன்னு இங்கிலீஷ் வாசிச்சு போடுறான். என்ன பண்றது? அவனுக்கு அறிவியல் நினைக்கிறதா? எதை யூஸ்லெஸ் நினைக்கிறோமோ அதுதான் இன்னைக்கு டாப்ல நிக்குது. சரியா? அப்ப நல்லா படிக்கிறவங்க என்ன சார் பண்றீங்க? விட்டுருவீங்களா? என்ன அந்த அந்த மாதிரி ஒரு காலம் வந்தாலும் வரும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்துட்டு தெரியுமா? ஏஐ. சரியா? இது இன்னும் கொஞ்ச நாள் இதுதான் உலகத்தையே ஆட்டி படைக்க போகும். என்ன மாதிரி ஆளுங்களும் வேலை இருக்காது. டீச்சரா இப்ப நீங்க வர்றீங்க போறீங்க, ஒரு குட் மார்னிங் கிடையாது, குட் ஈவினிங் கிடையாது. இன்னும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன, அதுல மிஷின் வந்து நினைக்கும். மிஷினுக்கு போய் குட் மார்னிங் சொல்லுவீங்களா? மிஷின் ரோபோ நிக்க வச்சு ரோபோ வந்து பாடம் எடுத்துட்டு ஆர்டிபிஷியல் குட் மார்னிங் மிஸ் அங்க சொல்லுவீங்களா நீங்க? அது என்ன எனக்கு போடா பைத்தியக்கார நாய, நானே மிஷின் எனக்கு போய் குட் மார்னிங் சொல்லிட்டு தெரியலாம். அந்த மாதிரி ஒரு காலம் வரும். செயற்கை நுண்ணறிவு. புரியுதா? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வேற டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப ஜெனரல் டயோட். அப்ப ஜெனரல் டயோட்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பின்னோக்கு மின்னழுத்தம் கொடுத்து அதை நம்ம ஹெவிலி டோப்பு. ஹெவிலி டோப்புன்னு அர்த்தம் தட் இஸ் 1:10,000 இல்லையா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், டோப்பிங் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இந்த ஹெவிலி டோப்னு அர்த்தம் 1:1000. அப்ப 1000 ஆட்டம்ஸ் அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த குறைக்கடுத்திய செமிகண்டக்டர் எடுத்துட்டு 1000க்குள்ளேயே ஒரு இம்பியூரிட்டிஸ், ஒரு மாசுட்டிய அமைச்சர் மாசுட்டப்படுது. அப்ப என்னாச்சு, அந்த மாசுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டோபான்ஸ் சொல்லக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு அதுல. அப்ப திஸ் இஸ் கால்டு ஹெவிலி டோப். தமிழ்ல இதுக்கு என்ன பேரு கேட்டீங்கன்னா அதிக மாசுட்டப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு ஜெனரேட்டர், பட் பிஎம் ஜங்ஷன் தான், அதோட சமயம் கிடையாது. சரியாது? இப்ப நீங்க பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கொண்டாடலாம். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கொண்டாடலாம். எப்படின்னா இது ஒரு ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். எப்படி ரியாக்ஷன் கொடுக்கலாம் பாருங்க. நீங்க கவனி, இந்த மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ தேர்ஃபோர் நான் டயக்ராம் கொஞ்சம் ரஃபாக போடுறேன். இது பாசிட்டிவ் நெகட்டிவ். தென் தேர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காம கூட போகலாம். தென் தேர் இஸ் அ மீட்டர், மைக்ரோ மீட்டர். ஏன்னா கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் எங்க சார் அந்த டயோடு அப்படின்னா இந்த டயோடு தான் இருக்கு. கவனி, இதை போட்டு இது இந்த பக்கமும் இந்த பக்கம். ஸோ திஸ் இஸ் தட் ரைட். இது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி இங்க என்ன பண்றீங்க, இங்க ஒரு வோல்ட்மீட்டர் நீங்க கனெக்ட் பண்ணி, சரியா? இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. சரியா? கனெக்ட் பண்ண பாரு என்ன ஆகுது, நான் பாருங்க பாசிட்டிவ் எடுத்து நம்ம பி ரீஜன் கொடுத்துருக்கோம். புரியுதா? இது பி ரீஜன், என் ரீஜன், சாரி இது என் ரீஜன். இப்போ பாசிட்டிவ் எடுத்து என் ரீஜன் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ், பின்னோக்கு சார்பு. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுல கரண்டே ஆரம்பத்துல கம்மியா இருக்கு சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இந்த பேனை எழுதாது. அது அப்படிதான். அது பின்னோக்கு சார்புல, இது பின்னோக்கு சார்பு உட்காதுன்னு அர்த்தம். புரியுதா? இது எழுதுனா எழுதுச்சுன்னா பின்னோக்கு சார்புன்னு அர்த்தம். எப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, இது பாத்தீங்களா இந்த மாதிரி நமக்கு என்ன ஆச்சு, இதுவும் அப்படித்தான், இதுவும் பின்னோக்கு சார்பு தான். இல்ல யாரும் முன்னோக்கு சார்பு கிடையாது. புரியுதா? எல்லாமே ரிவர்ஸ் பேஸ் தான், ஃபார்வர்ட் பேஸே கிடையாது. சரி, என்ன ஆகுதுன்னா இங்க நாம என்ன கொடுக்குறோம், இங்க இத விஎஃப், இது வந்து விஆர், இது வந்து ஐஆர். முன்னாடி போட்டு இப்படி போட்டோம் இல்லையா? அது முன்னாடி சார். இதுல கரண்ட் அப்படியே வந்து சுத்தமா ஒரு ஸ்டேஜ் நமக்கு கரெக்டே இருக்கா சார். ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த உள்ளுக்குள் இருக்கிற இந்த கோவலம் பாண்டெல்லாம் இருக்கு இல்லையா, சகப்பிணைப்புகள் எல்லாம் உடைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய மின்னோட்டத்தை நமக்கு கொடுக்கும். இதுதான் முறிவு மின்னழுத்தம் அல்லது பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய VZ. இது பேர் சொல்லுவாங்க ஜெனரல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதுல எதாமசா கரண்ட் போயிட்டு இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் மின்னழுத்தத்தை என்னதான் நீங்க ரேஸ் பண்ணாலும் கரண்ட் வந்து ஃபாஸ்டா போயிட்டு மின்னழுத்தம் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம ஸ்டெபிலைசர்னு சொல்றோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல ஸ்டெபிலைசர்னு இருக்கும். அது என்ன பண்ணும்னா நம்ம வோல்டேஜ் வந்து ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஆக்சுவலா 220 வோல்டேஜ் தான் நமக்கு வீட்டுக்கு வரணும். சம்டைம்ஸ் 230 240 வரும். சம்டைம்ஸ் வந்து 200 தான் வரும். அப்ப அந்த வோல்டேஜ் கரெக்டா சரிசமமா 220க்கு கரெக்டா கொடுக்கணும். கொடுத்தாதான் ஏசிக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ டிவிக்கெல்லாம் நம்ம கரெக்டா கொடுக்க முடியும். நீங்க வோல்டேஜ் மாறி மாறி வந்துச்சுன்னா அது அவ்வளவு வெடிச்சிடும்.
ஏசியால வெடிக்கிறதுல அப்படிதான். புரியுதா? ஃபிளக்சுவேஷன்ஸ் வரக்கூடாது. சரியா? அது ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் இந்த இதை வோல்டேஜ் ஜீரோ வோல்டேஜ் டயோட ஸ்டெபிலைசரா நம்ம யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஒன்னே ஒன்று இருக்கு, நான் சொல்லிடுறேன். இன்னும் நிறைய இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? நான் சொல்லிட்டு எனி டைம். ரைட். அடுத்து எல்இடி. சரியா? எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் இல்லையா? ஒளி உமிழ்வு டயோட் இருக்கான்னு பாருங்க. ஒளி உமிழ்வு டயோட் இருக்கா? ஒளி உமிழ்வு டயோட் இருக்கான்னு பாருங்க. அது முன்னோக்கு சார்பு செயல்படுது. அதோட சிம்பிள் எடுத்துருக்காங்க. அதனுடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னு, அதனுடைய சிம்பிள் எப்படி போடுவீங்க? இந்த மாதிரி கவனிங்க. இது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஏரோ மார்க்கு வெளியில் போடணும். அப்ப என்ன மீனிங்? ஆக்சுவலா இங்க ஒளி மின் டயர்ல இங்க நம்ம கரண்ட் கொடுத்து இங்க என்ன கொடுக்கணும்னா முன்னோக்கு சார்புல செயல்படுது சொல்லணும். மின்னாட்டில் என்னாட்டில மாத்துது? ஆக்சுவலா மின்னாட்டிலை ஒளியாற்றலாக மாத்துகிறது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியா மாத்துறது. புரியுதா? அது நோட் பண்ணிக்கிறதெல்லாம் இது ஆக்சுவலா முன்னோக்கு சார்பு மின்னாட்டில் ஒளியாற்றலா மாத்துறது. லைட் எனர்ஜியை சாரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியா மாத்துறது. ஃபார்வர்ட் பேஸ்ல ஒர்க் ஆகுது. அதோட சிம்பிள் நோட் பண்ணிக்காங்க. சரியா? அதே மாதிரி இது எதெல்லாம் கேட்டீங்கன்னா எஸ்ஐசி என்ன கலர்? ப்ளூ கலர் நீளம். எழுதிக்க. மேப் ஏன் ஜிஏபி அதில் நீங்க மேக் பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன கலர்? கிரீன் கலர். நோட் பண்ணிக்கோங்க. இருக்கு புக்ல இருக்கும் பாருங்க. ஜிஏஎஸ்பி இது என்ன கலர்? ஆக்சுவலா இது எந்த கலர் மேக் பண்ணிருக்கோம்? புரியுது? என்ன மெட்டீரியல் ஆனது? புரியுதா? இந்த மெட்டீரியல் ஆச்சுன்னா இந்த கலர் வருது வெளியில் வரப்போ. பாத்தீங்களா? டயோட் எல்லாம் எல்இடி எல்லாம் பாத்தீங்களா? கம்ப்யூட்டர்லாம் மற்ற இடத்துல தான் இருக்கும். சின்னதா பல்ப் மாதிரி இருக்கு. சரியாது? அப்புறம் GAIN இதுக்கான என்ன கலர்? ஆக்சுவலா வெள்ளை கலர். இது என்ன கலரு? சிகப்பா? ரெட். இந்த கலரே ஒரு டைம் கேட்டலாம், பாத்துக்காங்க. இது ஒயிட் கலர். சரியா? இதுல எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 10.4 பாருங்க. எக்ஸாம்பிள் 10.4 தடவை பார்த்துக்கோ. இந்த கலர்ஸ் பார்த்துக்கோ. ப்ளூ, கிரீன், ரெட், ஒயிட். என்ன கலர்ல மேக் பண்ணிருந்தோம்னா லெட் என்ன கலர்ல வரும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு பார்த்துக்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 10.4 இந்த எக்ஸாம்பிள் 10.4 எங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? எந்த மார்க் கேட்டிருக்கான்? 2 மார்க்லயா 3 மார்க்லயா? பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது. சரி, அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து போட்டோ டயோட். போட்டோ டயோடுங்கிறது என்ன தமிழ்ல? ஒளி டயோடுகள். அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். தெரியாது? ஆண்டியா அங்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். காம் நான் அந்த லெஃப்ட் சைடு தான். இது ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்லையா? கீழே வரேன்பா. நோட் பண்ணிக்கலாப்பா. சரி, போட்டோ டயோடு என்னப்பா? டே கேளுங்க. போட்டோ டயோடு சூரிய ஒளி அது மேல பட்டு அதுல இருந்து மின்சாரம் வரும். புரியுதா? மின்னாற்றல் நமக்கு கிடைக்கும். அப்போ ஜஸ்ட் எல்இடிக்கு ஆப்போசிட். எல்இடில நமக்கு ஆக்சுவலா மின்னாற்றல் கொடுத்து ஒளியாற்றல் கொடுக்குறோம். புரியுதாது? அதே மாதிரி போட்டோ டயோட்ல ஒளி டயோட்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டோ டயோட்ல என்ன கொடுக்குறீங்க? லைட் கொடுத்து கரண்ட் கிடைக்கும். இல்லையா? அப்போ அதனுடைய சிம்பிள் பாருங்க. அதனுடைய சிம்பிள் இந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ணீங்க? இங்க இப்படி சிம்பிள் இப்படி போட்டீங்களா? இதுக்கு எப்படி சிம்பிள் போடணும்? ஆப்போசிட் டைரக்ஷன் போடணும். புரியுதா? இந்த சிம்பிள் நோட் பண்ணிக்காங்க. சோலார் செல் அதே மாதிரி தான். இது போட்டோ டயோட்ல ஒளியியல் செய்திகளை மின் செய்திகளாக மாற்றுதல். ஒளியியல் அதுதான் சொன்னேன். ஒளியியல்னா லைட்டு, அது மின் செய்திகளான
இது ஆப்டிக்கல் சிக்னலை வந்து எலக்ட்ரானிக் சிக்னலாக மாற்றுறது, எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க அந்த சிம்பிள். இது வந்து பின்னோக்கு சார்பு செயல்படுகிறது. எது இது முன்னோக்கு சார்பு, இது வந்து பின்னோக்கு சார்பு. நோட் பண்ணிக்கோங்க, ரிவர்ஸ் பேஸ்ல ஆக்ட் பண்ணுது. சரியா? அதே மாதிரி சோலார் செல். சோலார் செல் பார்த்தீங்கன்னா இல்லையா, வீட்டு மேலே கோர மேலே வச்சதும் இல்லது சோலார் செல்லு. அதுதான் போட்டோ செல் நம்ம சொல்றோம், போட்டோ டயோடு. சோலார் செல் தெரியுமா, நம்ம கால்குலேட்டர்லாம் வச்சுக்கணும் இல்லையா, அதான் சோலார் செல். அந்த சோலார் செல் வந்து எப்படி ஆக்கும்போது சூரிய மின்கலம்னு சொல்லுவாங்க, அல்லது ஒளி வோல்டா மின்கலம்னு சொல்லுவாங்க. பிஎன் ஜங்ஷன் செல்ல சூரிய ஒளி படும் பொழுது இஎம்எஃப் வந்து நமக்கு கிடைக்கும், எலக்ட்ரோமோட்டிவ் சொல்லக்கூடிய மின்னியக்கு விசை நடைபெற்று நமக்கு மின்சாரத்தை கொடுக்குது. அப்போ சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறதான். இவ்வளவுதான் கரெக்டா எக்ஸாக்டா நீட் சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நீங்க கொஞ்சம் இதை நான் என்னென்னலாம் பாயிண்ட்ஸா சொன்னோம் அதை புக்ல அந்த பகுதியை மட்டும் எடுத்து டீப்பா நீங்க கொடுத்து புரியாது. ஆனா நம்ம புக்ல நிறைய கொடுத்துருப்போம், அந்த நிறைய நமக்கு வேண்டாம். நான் சொன்னதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும், நம்ம புக்ல எடுத்து கொஞ்சம் டீப்பா நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? ரைட், ஓகே, ரைட், முடிச்சாச்சு. எனக்கு கடமை அழைக்கிறது. இதுக்கு மேல இருந்தேன்னா அப்புறம் மாதிரி கலெக்டர் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவார். சரியா? ஓகே, ரைட். மறுபடி திருப்பி வந்து கிளாஸ் நான் சொல்றேன். ரைட், நெக்ஸ்ட் வரப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்துட்டு வந்துருங்க இல்லையா. அது நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கோ அதை நான் டீச் பண்ணிடுறேன். நான் சொல்ற வரைக்கும் 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் எடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, 12th ஃபர்ஸ்ட் வால்யூம்.